அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக பார்த்தா தான், அதுவும் அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. ரசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்த பின்பு தான் உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை பார்க்க முடியும், சொல்ல முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூலை 16ஆம் தேதி 2022 சனிக்கிழமை, சுபக்கிருது வருடம் ஆனி மாதம் 32ஆம் திருநாள், அவிட்டம் நட்சத்திரம் இன்று மாலை 3:09 வரை இருக்கிறது. கும்பராசி திருத்தியை திதி தேய்பிரை. கடக ராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா ஜாலியாக லெப்சி மாதிரி சாப்பிட்டு போங்க, ஒன்றுமே நடக்காது. சந்திராஷ்டமெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். ராகு காலம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும். யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரையும். குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரையும். சுபஹோரைகள் இன்று காலை 7 மணி முதல் 7:30 வரையும். 10:30 12 மணி வரையும். பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். 5 மணியிலிருந்து 6 மணி வரையும். இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரையும். 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் யாரெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க, அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் நடக்கும். சிறு பயணங்களினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்கள் ரகசியமாக உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள், அதன் ரீதியாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்க்காத பல லாபங்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், வேலைகளில் நல்லா வெற்றி பெறுவீங்க. இரவு நேரத்தில் எந்த விதமான வேலைகள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நைட் டைம்ஸ் ரோட்டில் கடை போட்டு வேலை பண்ணுறவங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகள், கட் பண்ணக்கூடிய வேலைகள், நூல் மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள், இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மாமியாரோட உடல்நிலைகளில் ஒரு சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், காலில் சிறு நரம்புகள் சார்ந்த அசிடிட்டி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு எல்லாமே இருந்தும் ஒரு சன்னியாசி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு லாட்ரியில் ஒரு கார் அடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னாலும், ஓ அப்படியா சரி அப்படிம்பீங்க. பக்கத்தில் பாம்பு அடிச்சிருக்குன்னு சொன்னாலும், ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருக்கும். ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆஞ்சநேயருடைய வழிபாடு, ஹரி வாயு ஸ்துதி பாராயணம் பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டாலும் போதும், பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும். ஒரு நெகட்டிவான எண்ண ஓட்டங்கள் பக்கத்தில் வராது. கடகராசி நண்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 நாள் தள்ளி போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள், பெரிய அளவுக்கு சாதிக்க போகிறீங்க. இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் எல்லாருமே ஒரு ரகசியமான ஆட்கள்னு சொல்லலாம். ஒரு மாதிரியான ஆள் சார், ஒரு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல சார் அவரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமாக கற்றுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எதுவுமே எதிர்பார்க்காம அந்த நபர்கிட்ட பேசவே முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். நீங்களே நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும். ஒரு புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. அந்த ட்ரை பண்ணுறது பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும். நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சும் உங்களால் அந்த டைமுக்கு அங்கே போக முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு விஷயம், காலையிலேயே எழுந்திரிச்சு
எள்ளு ஒரு பிடி கையில் எடுத்து மனசில் வந்து எந்த விதமான தடைகள் இன்றைய நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தலை சுற்றி அப்படியே வெளியே வந்து வீசிடுங்க. அஷ்டதிக் பாலகர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பலி அந்த மாதிரி தடைகளை வந்து உடைச்சு கொடுக்கும். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டென்ஷன் வந்து ஓரளவுக்கு குறையும்னு சொல்லலாம். வேர்ஹவுஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய மனசில் ரகசியமான திட்டம் திட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாள். சித்தி மாமாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு தேவைக்கூடிய மருத்துவம் சார்ந்த ஹெல்ப் எதாவது பண்ணணுன்னா பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் பிரம்மாண்டமாக இருக்கும். நுணுக்கமான விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். எல்லா விஷயத்துலையுமே இது நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாள்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கெமிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ், ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரர்ஸ், சிறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சிறு குறு விவசாயிகள்னு சொல்லலாம். அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஒயர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, எலக்ட்ரீஷியன்ஸ்க்கெலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பலவிதமான நன்மைகள் அபாரமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் யார் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சகோதரன் சகோதரி மாமனாருடைய உடல்நிலைகளில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் பல விஷயங்கள் வெற்றி பெறும், சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு மலேசியா சிங்கப்பூரில் இன்றைய நாள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் சொல்லலாம். பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறட்டும். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் ஒரு 2 சென்டென்ஸ் பேச போகிறீங்கன்னா அதில் ஒரு சென்டென்ஸில் வந்து ரகசியம் புதைந்திருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கிற ஸ்டெப்பை வந்து அங்கே புதைச்சிருப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது. இன்றைய நாள் நீங்கள் பெரிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலியமாக ஆன்மீகம் சார்ந்த, தியோசபிக்கல் சார்ந்த, ஹைப்போத்தட்டிக்கல் சார்ந்த அனாலிசிஸ்லாம் பயங்கரமாக பேசுவீங்க. வேதாந்தெல்லாம் பேசுவீங்க. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. எல்லா விஷயத்துலையும் வெற்றி உண்டு. ஏகப்பட்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். இன்றைய சாயந்தரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. சாயந்தரத்துக்கு அப்புறம் சொல்லுங்கள், பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சின்ன சின்ன மனசோர்வுகள், தனிமையான உணர்வுகள், ஆன்மீக நாட்டம், ஒரு தீபத்தை ஏற்றி அதையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். மனசில் அந்த மாதிரி ஒரு ஜுவாலை எரியும்னு சொல்லலாம். நன்மைகள் அதிகமாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்து உங்களை சோர்வுக்கு உட்படுத்தும். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலில் சிறு நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அசிடிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அசிடிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமான நபர்களுடைய சந்திப்பை இரவு நேரத்தில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாசிகளுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுமே நீங்கள் நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.